வணக்கம். என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராகவும் இருக்கேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல ப்ரீகாஸ்ட் சம்ப் அண்ட் ப்ரீகாஸ்ட் செப்டிக் டேங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் பற்றின வீடியோவும் போடுறோம். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படின்னா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நாங்கள் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேபிட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சைட்ல நம்ம வந்து ஷட்டரிங் பண்ணி கான்கிரீட் பண்றது, பார் பெண்டிங் பண்றது இது எல்லாமே ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதை விட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த். ஸோ நார்மலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போடுற கான்கிரீட் M20 போடுவோம், அதிகபட்சம் போனால் M25 போடும். பட் இது எல்லாமே ப்ரீ காஸ்ட்ன்றதுனால M30, M40 ஒரு சில இடங்கள் M50 கிரேட் கான்கிரீட் கூட போடுவாங்க. ஸோ அதனால இதோட குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இது வந்து வெதர் டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மழை பெய்யுது, இல்லை மழை பெஞ்சு நம்மளுக்கு அங்கே தண்ணி ஸ்டாக்னண்டா இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த நார்மல் சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் வந்து பிளேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கண்டினியூஸா வாட்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இது பண்றது வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு ஸ்டெப்பு. ஃபோர்த் அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிளீன் அண்ட் எஃபிஷியன்டான ப்ராசஸ். இப்போ நார்மலாக நம்ம சம்போ செப்டிக்கோ மேனுவலாக கேஸ்டிங் பண்ணுறோம், சைட்டில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷ் லுக் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது, சீம்லெஸ்ஸாக இருக்காது. ஏன்னா அதுக்கு நம்ம சைடு எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்போம், மண் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனோட டெப்ரிஸ் வந்து அங்கே இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளீனாக ப்ராப்பர் ஃபினிஷில் வந்து இந்த சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இவ்வளோ நேரம் இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இது வந்து நம்மளால எல்லா சைட்லயும் பண்ண முடியாது. ஸோ இதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஹெவி மெஷினரிஸ் தேவை. ஸோ இதுக்கு பெரிய பெரிய கிரேன்ஸ் வந்து வேணும், அதை எடுத்து எரெக்ஷன் பண்றதுக்கு. ஸோ நம்மளுக்கு சுத்தி எம்டி பிளாட்ஸ் இருக்கு, எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இந்த சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் இறக்கி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கண்டிஷன்ஸ், நல்ல அகலமான ரோடு, எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். செகண்ட், இதை லிமிடேஷன் கூட சொல்லலாம். ஸோ நம்ம சைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த சைஸ்ல இது கிடைக்குமான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் போட்டிருக்கோம், சின்ன காம்பாக்டான சைட்டா இருக்கு, காலம் டு காலம் வந்து ஸ்பேசிங் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல ஃபவுண்டேஷன் டெப்த்ல ஃபுட்டிங்கோட இது அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் இதுல பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஒரு சிலர் பண்ணித்தரேன்னு சொல்றாங்க, பட் சைட்ல நம்ம ஓனா காஸ்டிங் பண்ற அளவுக்கு இதுல ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. ஒரு சில சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா சம்புக்குள்ளேயே பிளிந்த் பீம்லாம் போகும், ஏன்னா நம்மளுக்கு அங்க இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரீகாஸ்ட் சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் வச்சு நம்மளால பண்ண முடியாது. ஸோ தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ப்ரீகாஸ்ட் பண்ணி வர்றதுனால இதுல ஜாயிண்ட் லீக்கேஜஸ் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்க வாங்குற பிராண்ட் இல்ல எந்த சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் சீப்பர் வெர்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, பட் அதுல என்ன இஷ்யூ வரும்னா இந்த மாதிரி ஜாயின்ஸ்ல லீக்கேஜ் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அதை நம்ம வந்து தெளிவா பார்த்து வாங்கிக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து இதுக்கு ஸ்கில்டு லேபர் வந்து வேணும். ஸோ நம்ம ப்ரீகாஸ்ட் சம்ப் அண்ட் செப்டிக் வந்து நார்மல் லேபர் ஸ்டீம் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா அதோட எரெக்ஷனா இருக்கட்டும், பிளேஸ் பண்ற இடம் நல்லா ஃபிளாட்டா ஈவனா இருக்கணும், அதோட பிளம்பிங் லைன்ஸ் கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்கில்டு லேபர் டீமால மட்டும் தான் அதை பண்ண முடியும். நம்ம அன்ஸ்கில்டு லேபர் வச்சு நார்மல் சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் பண்றவங்களை வச்சு இதை பண்ணோம் அப்படின்னா அதுல நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துடும். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்க சேனல்ல போடுறோம். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.